இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இதை வந்து ஒரு பிசினஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்பு நடத்த முன்னாடி ஏதோ ஒன்னு ரெண்டு நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. கடந்த ஆண்டு ஒரு 4-5 நிறுவனம் நடத்தி இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 2026 தேர்தலுக்கு பாத்தீங்கன்னா 9 நாங்க 9 நாங்க 10 நாங்க 16 நாங்க இப்ப அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கு. இவங்க எதுக்கு முதல்ல வாக்கு எண்ணிக்கை நடத்துறதுக்கு 4 நாள் 5 நாள் தள்ளி வைக்கிறாங்கன்னு தெரியல. கடைசி கட்ட வாக்கு பதிவு முடிஞ்சுன்னா மறுநாளோ 2வது நாளோ வாக்கு எண்ணிக்கை நடத்திருக்கலாம். நடத்திருந்தா நேரத்தை முடிவு அறிவிக்கப்பட்டிருந்திருக்கும். அது ஏன் தேவையெல்லாம் பண்றாங்கிறது முதல்ல வருது. அந்த எண்ணிக்கை உண்மையான வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கிற முதல் நாள் வரைக்கும் முதல் மணி நேரம் வரைக்கும் கூட இது பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுன்னு சொல்லி ஏதோ ஒரு இதை வந்து கயிறு திரிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க போல தெரியுது. இன்னும் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அதே மாதிரி 20 நிறுவனம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி போச்சுன்னா அடுத்த தேர்தலுக்கெல்லாம் 2029 பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான 100 இல்ல நூற்றுக்கணக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துடும். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தலையை பிச்சுட்டு தெரிய போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு தடை போடணும் அரசாங்கம். இது வந்து ஒரு நிறுத்தி வைக்கணும். இந்த முந்தைய கருத்து கணிப்புங்கிற வார்த்தையை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையமும் இந்திய அரசாங்கமும் கண்டிப்பான அதுக்கான சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வரணும். முந்தைய கருத்து கணிப்பு முழுக்க முழுக்க கருத்து திணிப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புங்கிறது தேவையில்லாம கருத்து கழிப்பு. அதாவது ஜெயிச்சிருவோம் சில பேருக்கு கழிப்பு கொடுக்கும். அல்ல அந்த கழிப்பு வந்து ஒண்ணு நிரந்தரமான கழிப்பா இருக்கலாம், அல்லது தற்காலிகமான கழிப்பா இருக்கலாம். தேவையில்லாத குழப்பங்கள் இதனால வந்துட்டு இருக்கு. 2026 தேர்தலில் வந்து ஒரு விஷயத்துல ஆறுதல் பட்டுக்கலாம். நடிகர் கட்சி தாவேக்காங்கிற கட்சி இருக்கு. அது வந்து 200 சீட்டு ஜெயிப்பார், 150 சீட்டு ஜெயிப்பாரு, 280 சீட்டு ஜெயிச்சு பிரதமரா போயிடுவாருங்க இப்ப விஜய் அப்படிலாம் பல பேர் சொல்லி மனக்கோட்டை கட்டிக்கிறப்ப அதே இந்த நம்பிக்கையோட இருந்து நாலு ரிசல்ட் வரும்போது 200 முள்ள 150 முள்ள வெறும் 2 சீட் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா பல பேர் மனசு உடைஞ்சு வேற வேற முடிவுகளை தேட ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டு இருந்துச்சு. பல ஓய்வு பெற்ற நீதிபதி கூட ஒருத்தர் அதை பத்தி பேசியிருந்தாரு. மனநல மருத்துவர்கள் பல பேர் பேசினாங்க, அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த இது வந்து அதுக்கு ஒரு வடிகால் மாதிரி, அதாவது சடனா அதிர்ச்சி ஆக விடாதபடிக்கு ஒரு தற்காலிக அதிர்ச்சி பதவிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலாளர் நிரந்தர அதிர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற அளவுல இந்த பிந்தைய கருத்து கணிப்பை நான் வரவேற்கிறேன். ஆனா இந்த முந்தைய கருத்து கணிப்பு ஒட்டுமொத்தமா முற்றிலுமா தடை செய்யப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.